நம்ம இப்போ சிக்கன் கொத்துக்கறி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கால் கிலோ சிக்கனு கொத்தி வாங்கி வச்சுருக்கேன். இது 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தழை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் அடுப்பை போட்டுக்குவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்குவோம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையை போட்டுக்குவோம். 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம். அதோடையே இந்த தக்காளி போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குறைய வேகணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். இப்போ சிக்கன் கொத்துக்கறியை இதில் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிக்கலாம். இதுக்கு வேகிற வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. இது கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுங்க. அவ்வளோதான், இந்த சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ இந்த எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூளை போட்டுக்கணும். கடைசியாக இந்த மல்லித்தழை. சப்பாத்தி புரோட்டாவுக்கு வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜிலே எடுத்துக்கலாம். இப்போ கொத்துக்கறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சிக்கன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இது இப்போ நம்ம சப்பாத்தியோட வச்சு டேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். கலரே வேற லெவலில் இருக்கு. அதாவது நார்மலாக இருக்கு. இந்த வெங்காயம், இந்த மசாலாவே சூப்பராக இருக்கு. இந்த சப்பாத்தி நான் இது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டா கிட்டத்தட்ட ஷவர்மாவோட விளையாட்டு இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.